ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் என்பது உலகின் வெளிப்புறத்திலிருந்து மையப்பகுதி என கருதப்படும் சிதம்பரத்தை குறிக்கின்றது. அதுபோல உடம்பின் உட்புறத்தில் நடு இடமாகிய இதயத்தையும் அதனுடன் தொடர்புடைய நாடி நரம்புகளையும் குறிப்பிடுகின்றது. எனவே திருச்சிற்றம்பலம் என்று மெய் உணர்ந்து சொல்லும் பொழுது நம் உணர்வு இதயம் மற்றும் நடுநாடி வழியே மூளையை சென்றடைந்து செழுமை பெறுகின்றது. இதன் பயனாக நன்கு பாடவும் படிப்பதை மேன்மேலும் நன்கு உணரவும் முடிகின்றது. எனவே திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி உணர்ச்சியை ஒருமுகப்படுத்தி கொண்டும் செழுமையாக்கி கொண்டும் ஒவ்வொரு பதிகத்தையும் தொடங்க வேண்டும். திருமுறை பாராயணத்துக்கு முன் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து கொண்டு முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பின்னர் சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் நால்வர்களையும் மற்றும் தெய்வச் சேக்கிழாரையும் வணங்கிவிட்டு ஒவ்வொரு திருப்பாட்டின் தொடக்கத்திலும் முடிவிலும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்வது அவசியம். திருச்சிற்றம்பலம்.